வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து சற்று முன் ஏகப்பட்ட விதமான கேட்டகரியில காலி இடங்களுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 98,083 காலி பணிகள், ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் வரைக்கும் வேகன்சி இருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் தற்போது சற்று முன் வெளியாயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணதுல இருந்து 13 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையில வந்து வேலை கொடுத்துருவாங்க. இதற்கான சம்பளத்தை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 69,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான குவாலிஃபிகேஷனா என்ன பாக்குறாங்க அப்படின்னா, தமிழ் லாங்குவேஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா லோக்கல் லாங்குவேஜ் இதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்ன்றது அவங்க வந்து நோட்டிபிகேஷனே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு அருமையான சூப்பரான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும், குரூப் சி கேடட்ல போகணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜாப் எனக்கு எய்மா இருக்கு அப்படின்னு ஒரு கனவுல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஏன்னா நான் டீடைல்டா தெளிவா ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாம போகலாம். எப்படி அப்ளை பண்றது, கரெக்டா அப்ளை பண்ணி நமக்கு ஜாப் கிடைக்கணும். ஸோ கரெக்டா அப்ளை பண்ணா மட்டும்தான் நமக்கு ஜாப் கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட அதனால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் தெளிவா டீடைலா ஷேர் பண்ணியிருக்கேன், முழுமையா பாருங்க. இதே மாதிரி வேலைவாய்ப்பு தகவல்களை சுலபமா தெரிஞ்சுக்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியலா வந்துருக்கூடிய நோட்டிபிகேஷன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து போஸ்ட்மேன் அப்படின்ற கேட்டகரியில உங்களை ஆட்களை தேர்வு செய்யறாங்க. எக்ஸாக்டா எவ்வளவு போஸ்டிங் இருக்குன்னு பாருங்க. 59,099 போஸ்ட் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2022 வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ 1 இயருக்கு வரும்போது இன்னும் நிறைய பேர் ரிட்டைர்மெண்ட் ஆயிருப்பாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 இருந்து 1500 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கிளாசிபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்க சென்ட்ரல் சர்வீஸ்ல வருவீங்க, இல்ல குரூப் சி நான் கேடட்ல வருவீங்க, நான் மினிஸ்ட்ரியல் வருவீங்க. அந்த மாதிரி கேடட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னாலும் இங்க வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து எவ்வளவு இருக்குன்னா 21,700 வந்து அதிகபட்சமா 69,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ இது பேசிக் பே, ஹச்ஆர்ஏ எல்லாமே சேர்த்து ஸ்டார்டிங் சேலரி 35, 36 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். ஸோ இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. 12ஆம் வகுப்பு கல்வி தகுதி இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஃப்ரம் ரெகனைஸ்ட் போர்டு, 10வது பாஸ் பண்ணிருக்கணும், ஜிடிஎஸ்ஆ இருந்தா போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஜிடிஎஸ்ஆ இருந்தா 10வது போகும், இல்ல நார்மல் பீப்புள்னா 12ஆம் வரைக்கும் தேர்ச்சி பெற்றதா போதும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாலேஜ் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்பலாம் தெரிய தேவையில்ல, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது போடுற அளவுக்கு தெரிஞ்சிருந்தா போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க, நாலேஜ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ், எந்த டிவிஷன் அப்ளை பண்றீங்க, நம்ம தமிழ்நாடு டிவிஷன் அப்ளை பண்றதுனால லோக்கல் லாங்குவேஜ் ஆன தமிழ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தமிழ் தெரியல அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிடையவே கிடையாது. சோ இவ்வளவுதான் போஸ்ட்மேனுக்கான எலிஜிபிலிட்டி. அது மட்டும் இல்லாம செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மெயில் கார்டு அப்படின்ற கேட்டகரியில ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இதுக்கு 1445 வேகன்சிஸ் இருக்கு. 2022 வரைக்கும் கணக்கெடுத்த வரைக்கும். சோ இதுல அதேதான் சேம் சென்ட்ரல் சர்வீஸ், குரூப் சி நான் கேடட், நான் மினிஸ்ட்ரியில வருவோம். சேலரி இதுக்குமே சேம் தான். சோ நமக்கு ஸ்டார்டிங் சேலரி 35, 36,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும், ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே. சோ இதுக்குமே நீங்க 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா விண்ணப்பிக்கலாம். நார்மல் பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா ஜிடிஎஸ்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா போதும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இதுக்கு தெரிஞ்சிருக்கணும். முக்கியமா லோக்கல் லாங்குவேஜ் ஆன தமிழ் கண்டிப்பா கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ 2 விதமான பதவிகளுக்கு நம்ம இப்ப பார்த்துட்டோம். சோ இந்த 2 விதமான பதவிகளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிபிகேஷன் என்ன, சேலரி என்ன, எப்படி விண்ணப்பிக்கணும், எல்லா டீடைலும் இதுல கொடுத்திருக்காங்க. அபிஷியல் வெப்சைட் லிங்க் எப்படி காட்டுறேன். சோ இந்தியா போஸ்டோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் இதுதான். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்டா கொடுத்திருக்கேன். இதுலதான் நீங்க வந்து விண்ணப்பிக்க போறீங்க. டைரக்டா இதுக்குள்ள வந்து நிறைய சர்வீசஸ் இருக்கும். நமக்கான சர்வீசஸ் பொறுத்தளவுக்கு சைன் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் யூசர் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்பதான் புதுசா வர்றீங்க அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து உங்களுக்கு ஓடிபியா இருக்கட்டும், அதே மாதிரி யூசர் ஐடியா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க பண்ணி சைன் இன் பண்ணி டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல கிரியேட் நியூ அக்கௌண்ட், இப்பதான் புதுசா வர்றீங்க அப்படின்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்து இந்த உங்களோட டீடைல் கேட்டிருப்பாங்க. யூசர் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் டீடைல், என்டர் த 4th நம்பர், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து நீங்க வந்து இந்த வெப்சைட்ல விண்ணப்பிக்க போறீங்க. இந்த வெப்சைட்ல விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இன்னுமே அவங்க அறிவிக்கல. நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிராஃப்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் ஆட்களை தேர்வு செய்ய போறோம், இவ்வளவு எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தின டீடைல் ஃபுல்லா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆகும்.
ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டு கமெண்டாவும் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வேலைவாய்ப்பு பத்தின டீட்டெயில் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.